கொண்ட வேத வசனம் ஆமோஸ் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 1066 எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாடு புத்தகத்திலே 1066 பக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமோஸ் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அப்படியே நம்ம தலைமையை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். நேரம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபித்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 5 நாட்கள் தேவன் நம்ம கூட இருந்தார். அந்த உபவாசம் கூட இருந்தார். இன்னைக்கு நம்ம 4வது நாள் நம்ம ஆண்டவரை தேடி ஒரு சிலராய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஹல்லேலூயா. தகப்பனே, இப்பொழுது கர்த்தாவே வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம்மா. ஆண்டவரே, நாங்கள் வார்த்தைகளை பைபிளாக ஆண்டவரே பேசுகிற வார்த்தை பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். தகப்பனே, தாழ்த்தி ஆண்டவரே ஒரு சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறதாக என்னோட பேசுகிற மறைத்து வெளிப்படுகிறாக இயேசுவை ஜெபிக்க நடக்கிறாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தம் அல்லேலூயா. மீண்டும் அந்த வார்த்தையை வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாகவே உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த கடைசி பகுதி சொல்லப்படுகிறது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களுக்கு நம்ம ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாவே இருக்கிறோம். அது உலக பிரகாரமான ஆயத்தமா இருக்கலாம், அல்லது குடும்ப காரியங்கள் ஆயத்தமா இருக்கலாம். ஏதோ ஒரு ஆயத்தம், நிறைய ஆயத்தம் நம்ம செஞ்சோம் இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய இயேசுவானவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்மளை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னதுன்னா, அவரை நீங்க சந்திக்கும்படியாக, அவர் நேருக்கு நேராக முகமுகமாக நீங்க பார்க்கும்படியாக, அவரை நீங்க சந்திக்கும்படியாக ஒவ்வொரு தேவ ஜனங்களும் நீங்க ஆயத்தம் உள்ள பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய கருத்துக்கு ஆயத்தமா இருக்கிறோம், உலக கருத்துக்கு ஆயத்தமா இருக்கிறோம். நான் அதுக்கு ஆயத்தம் பண்ணணும், இது செய்யணும், அது செய்யணும், இப்படிலாம் ஆயத்தத்தோடு காணப்படுறோம். ஆனா இன்னைக்கு நீங்க எத்தனை பேர், எத்தனை தேவ ஜனங்கள், எத்தனை குடும்பங்கள் தேவனை சந்திப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறது சொல்லி நீங்க சற்று ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளையா காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொன்னார், கடவுளை சந்திக்க ஆயத்தமாயிரு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு. நிறைய காரணம் ஆயத்தமா இருக்கிறோம், ஆனால் உலகத்திற்கு தேவையில்லை. ஆண்டவரை சந்திப்பதற்கு, அவரோடு இருப்பதற்கு, அவரோடு வாசம் பண்ணுவதற்கு, அவருக்கு திருத்தி கடமை அவரோடு இருப்பதற்காக நம்முடைய உண்டாக்கிய தேவனுக்கு நீங்க சந்திக்க ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. சரிங்க. அப்ப ஆயத்தம்னா என்னங்க? ஆயத்தம்னா என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம்னா என்ன? நீங்க இதெல்லாம் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க சொல்லுங்க. எதெல்லாம் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எந்தெந்த காரியத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க சொல்ல முடியுமா உங்களால? ஆண்டவர் சொல்றாரு, இப்ப ஒரு மனுஷன் படிச்சு முடிச்சுட்டான். சிறுவயதிலே படித்து முடிச்சு காலத்துக்கு முடிச்சாச்சு. அடுத்த எங்க போகணும்? அடுத்த எங்க போகணும் சொல்லுங்க. எங்க போகணும்? வேலைக்கு போகணும். வேலை உடனே கிடைச்சிருமா? உடனே கிடைச்சிருமா? அவர் சிறுவயதிலே படித்து எல்லா காரியம் முடிச்சுட்டான். அதெல்லாம் ஆயத்தம் முடிச்சுட்டான்.
இப்ப அடுத்தது வேலைக்கு ஆயத்தமா இருக்கலாம். வேலைக்கு ஆயத்தமா இருக்கலாம். அந்த வேலைக்கு போகிறதுக்கு அவன் என்னென்ன காரியமா ஆயத்தம் பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்க. படிச்சவங்க அவன் என்னென்ன காரியமா ஆயத்தம் பண்ணணும்? காலேஜ் முடிச்சுட்டான், டிகிரி முடிச்சுட்டான், டபுள் முடிச்சுட்டான். முடிச்சுட்டு இப்ப அவன் வேலைக்கு ஆயத்தமாகும். அவன் இதெல்லாம் என்ன காரியமா ஆயத்தம் பண்ணுவான்? வேலைக்கு போகிறதுக்கு வேலை தேடுறதுக்கு என்னென்ன காரியமா ஆயத்தமாவான்? ஃபர்ஸ்ட் பணம் லாஸ்ட். முதல்ல சர்டிபிகேட் ஆயத்தம் பண்ணுவோம். எதை பண்ணுவான்? சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? சர்டிபிகேட் ஆயத்தம் பண்ணுவோம். ரெண்டாவது அவனுடைய மார்க் லிஸ்ட் ஆயத்தம் பண்ணுவோம். மார்க் லிஸ்ட் ஆயத்தம் பண்ணுவோம். மூணாவது அவன் எந்த கம்பெனிக்கு அவன் வேலைக்கு போறானோ அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணுவான்? ஒரு லெட்டர் எழுதுவான். அப்போ கடைசியில பணம், கடைசியில என்னது? மணி. சரியா? அந்த மூன்றையும் கொண்டுட்டு அவன் எங்க போவான்? முதல்ல எங்க போவான்? சொல்லு, எங்க போவான்? கம்பெனிக்கு போவான். அவன் எந்த கம்பெனியில அவன் இன்டர்வியூக்கா போகணுமோ அந்த கம்பெனிக்கு நேரம் எங்க போவான்? சரி, முதல்ல ஆயத்தம் எப்படி ஆகும்? சும்மா தாடி வச்சுக்கிட்டு முடியெல்லாம் பொண்ணை வளர்த்துக்கிட்டு அசிங்கமா போவானா? அசிங்க போவானா? எப்படி போவான்? நீட்டா புது ட்ரெஸ் எடுப்பான், நல்லா லிப்டாப்பா முடிய வெட்டுவான், ஷேவ் பண்ணுவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? வேற ஒளி கட்டளை போட வச்சுக்கலேன், போட்டு என்ன செய்வான்? இன் பண்ணுவான். என்ன செய்வான்? இன் பண்ணுவான். இன் பண்ணிட்டு சாக்ஸ்லாம் பண்ணிட்டு செய்வான். நீட்டா எங்க போவான்? இன்றைக்கு ஆயத்தமா போறான், வேலைக்கு ஆயத்தமா போறான். அப்போ ஃபர்ஸ்ட் அவனை ஒழுங்க பார்ப்பாங்க. எதை பார்ப்பாங்க? ஒழுங்கு பார்ப்பாங்க. அவன் நடவடிக்கை பார்ப்பாங்க, அவனுடைய திறமைகளை பார்ப்பாங்க, அவன் பேச்சு பார்ப்பாங்க. அப்போ அவனுடைய காரியங்கள் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா அவன் ட்ரெஸ்ல பார்ப்பாங்களாம். அவன் வேலைக்கு போன சும்மா கொடுக்க மாட்டாங்க. அங்க ஓனர் இருக்கிறான்னா அவனுடைய நடைகளை பார்ப்பாங்க. அவன் ட்ரெஸ் எல்லாருக்கும் கரெக்டா இருந்தா, அவனுடைய படிப்பு கரெக்டா இருந்தா, ஹஸ்பண்ட் கரெக்டா இருந்தா, அவன் மார்க்ஸ் கரெக்டா இருந்தா அதை பார்த்து அவனுக்கு அந்த கம்பெனி வேலை செய்யும், கொடுக்கும். அப்படின்னு சொல்லுங்க. ஒரு உலக பிரகாரமான அந்த வேலைக்கு இத்தனை ஆயத்தம் தேவைன்னா அந்த உன்னதமான தேவனை சந்திப்பதற்கு, அந்த உன்னதமான தேவனத்தை போய் தங்கி இருப்பதற்கு எவ்வளவு ஆயத்தம் உங்களுக்கு எனக்கு தேவை தெரியுமா? அப்படின்னு சொல்லுங்க. சும்மா அவரை போய் சந்திக்க முடியாது. அவரை பாவத்தை முடிச்சது உண்மைதாங்க, நான் அவருக்காக வாழ்ற உண்மைதாங்க, நான் ஜெபிக்கிறது உண்மைதாங்க, எல்லாமே செய்யறது உண்மைதாங்க. ஆனா அவரை சந்திப்பதற்கு இன்னைக்கு தேவன் உங்களுக்கு நிறைய தன்மைகளை, காரியங்களை, அந்த ஆயத்தமான காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த ஆயத்தம் உங்களுக்கு இருந்தால்தான் நீங்க அவரை சந்திக்க முடியும். சந்திக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது எதெல்லாம் ஆயத்தமா இருக்கும்? எதெல்லாம் நீங்க செய்யணும்? ஆயத்தமா இருக்கும். அப்படின்னா முதலாவது எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. சொல்லுங்க, ஆயத்தமா இருங்க. ஆயத்தமா இருந்தா என் தேவனை நான் சந்திப்பேன். சொல்லுங்க, சந்திப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. அத லூக்கா 12:40 வாசிங்க. நீங்கள் நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றது எப்பொழுதும் ஆயத்தமா இரு. எப்பொழுதும் ஆயத்தமா இரு. நீ நினையாத நாளிலே தேவன் வருவார். நீ தூங்கும்போது தேவன் வருவார், வேலை செய்யும்போது தேவன் வருவார், சாப்பிடும்போது தேவன் வருவார். எப்ப வருவார் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் தேவன் சொன்னமே, நீ ஆண்டவரை சந்திப்பதற்கு நீ என்ன செய்யணுமா? நீ எப்பொழுதும் ஆயத்தமாக முதலாவது இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லுங்க. ஆலயத்துக்கு வந்தீங்கல்ல, ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்தீங்கல்ல, எப்படி வந்தீங்க? முதல்ல பிடிப்பீங்க, காலையை பிடிச்சிப்பீங்க, பல் விளைவிப்பீங்க, இங்க மூடி காயமெல்லாம் முடிச்சிருப்பீங்க, முடிச்சுட்டு முடிப்பீங்க, ஆலயத்துக்கு வந்துட்டீங்க. எதுக்கு? ஆண்டவரை ஆராதிக்க.
அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு அத்தனை ஆயத்தம் வேணும்னா அப்போ ஆண்டவரை பார்க்கிறதுக்கு எத்தனை ஆயத்தம் தேவை? ஆமென் சொல்லுங்க. லூக்கா 12:40 வாசிங்க. லூக்கா புத்தகம் வாசிமா. அந்தபடி நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரேஷன் கடைக்கு போனா என்ன ஆயத்தம் பண்ணுவோம்? பொருள் என்ன ஆயத்தம் பண்ணுவோம்? முதல்ல என்ன எடுப்போம்? ரேஷன் அட்டை எடுப்போம், அப்புறம் பணத்தை எடுப்போம், அப்புறம் சாக்கை எடுப்போம், அப்புறம் அரிசி பருப்பு சீக்கிரத்துக்கு பை எடுப்போம். அந்த பொருளுக்கு அத்தனை ஆயத்தமா போறோமே, என் தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நினையாத நாளில் தேவன் வருவார். அந்தபடி நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷன் வருவார். ஆகையால் நீங்களும் எப்பொழுதும் செய்யுங்க. ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தம் உள்ளவங்க யாரை பார்க்க முடியும்? யாரை பார்க்க முடியும்? இயேசுவை பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனை சந்திப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. அப்ப ஆயத்தம்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆயத்தப்படணும். நீங்க ஆயத்தம் என்ன தெரியுமா? நான் இங்க ஜெபிக்கணும், இந்த வேத வாசிக்கணும், இந்த வார்த்தையை கேட்கணும், எல்லா காரியத்திலும் என் தேவன் பெருமிதமாய் இருந்தா தான் நினைச்ச முடியும். அவரை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும் என் தேவனை சந்திப்பதற்கு. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உன்னதமான தேவன், அந்த பரிசுத்தமான தேவனை நான் சந்திக்கணும்யா. அப்ப நான் சந்திக்கிறேன்னா நான் இங்க எல்லா நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் என் சிந்தையில தேவன் இருக்கணும், என் பேச்சுல தேவன் இருக்கணும், என் நடக்கிற தேவன் இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவன் 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 அப்படியே நீ சொல்றா. அதான் ஆயத்தம். ஆமென். அல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவங்க எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். ஆயத்தம் இல்லாதவங்க என்ன ஆவாங்க? என்ன செய்வாங்க? ஆயத்தம் இல்லாதவங்க கைவிடப்படுவார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நான் இந்த தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்கள் நாய் தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நீங்க என்ன செய்யணுமா? மார்க் எழுதின புஸ்தகத்துக்கு வாங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. மார்க் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32 33 வாசிங்க. அந்த நாளையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியான். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள். விழித்திருந்து சொல்லுங்க. விழித்திருந்து சொல்லுங்க. விழித்திருந்து சொல்லுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதாவது எப்பொழுது என்ன செய்யணும்? சொல்லுங்க. எப்பொழுது என்ன செய்யணும்? எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமா இருக்கணும். எல்லாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். இரண்டாவது, என் தேவனை சந்திக்கிறேன்னா எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கணும்? அப்படி நீ ஜெபிக்கிறீங்களா? உன் வாழ்க்கை ஜெபம் இருக்குதா? நீ ஆண்டவரை சந்திக்கிறேன்னா என் ஆண்டவரை முகமாக நீ பார்க்க வேண்டும் என்றால் நீ உன் வீட்டுக்குள்ள உன் அறைகதையை பூட்டிக் கொண்டு ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை சந்திக்கணும், என் தேவனை சந்திக்கணும், அந்த பகவத்துக்கு போகணும், இது ஜீவனை சோதரிக்கணும். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த பூமியில நீ எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆயத்தமும் தேவை. என்ன தேவை? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும்.
இந்த வசனம் வாசிங்க. அதிலே மார்க் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. 37. பின்பு அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதா? மாம்சமோ பலவீனம் உள்ளது. இங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரோட ஜெபிக்கபடியா போறாங்க. சீசர்கள் ஜெபிக்க போயிட்டாங்க. இயேசு தூரமான ஜெபித்துட்டு இருக்கிறார். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? இயேசு எதுக்கு கூட்டு போனாங்களா? இயேசப்பா எதுக்கு அவங்க கூட்டு போனார்? சொல்லுங்க, எதுக்கு கூட்டு போனார்? வாயை தரங்க. இயேசப்பா அவங்க எதுக்காக கூட்டு போனார்? ஜெபிக்க முடியாத கூட்டு போனார். ஆனா இந்த சீமோனும் அவனுடைய சிஸ்டர் என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருக்காங்க. இயேசப்பா தூங்க கூட்டு போனாரா? இல்ல, அவரோட ஜெபிக்கிறதுக்காக அவருடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காக அவங்க கூட்டு போறாரு. ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த கூட்டு போறாரு. ஆனா அது சீசர் பண்ணாங்கன்னா அந்த எப்படி வந்தாங்களோ அதே இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. இயேசப்பா என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, வீட்டு வாசன வார்த்தை. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை பார்த்தாரா? பார்த்துட்டு இருக்காரா? இப்போ வந்து நான் சொல்றேன், நீங்க வந்து என்ன செய்ய? ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நான் உங்களை கேட்கிறேன், ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு சிலர் உண்மையை சொல்லுவாங்க, ஒரு சிலர் பொய் சொல்லுவாங்க. ஆமா, நான் ஜெபம் பண்ணேன் அப்படிம்பாங்க. ஆனா நான் பார்க்கிறேன், நான் சொல்லிட்டேன். நீங்க ஜெபிக்கிறது நான் என்ன செய்யல, பார்க்கல. ஆனா யார் பார்க்கிறா? இயேசு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவ ஜனமே, நம்ம ஜெபிக்கிறோமா ஜெபிக்கலையா என்பதை மனுஷன் பார்க்க மாட்டான். ஆனா என் தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரை சந்திக்கிறன்னா, நீ ஆண்டவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட போகணும்னா, அவருக்கு நேரில் சந்திக்கிறன்னா, நீ இந்த பூமியில எப்பொழுது முதல்ல ஆயத்தமா இருக்கணும். இரண்டாவது, நீ விழித்திருந்து ஜெபிக்கிற அந்த பழக்கத்துக்குள்ள நீ கடந்து வருவாயானால் என் தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படுவாய். ஆம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது ஜெபிக்கணும்? எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கணும்? இங்க என்ன தெரியுமா? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவர், ஊழியத்தை கற்றுக் கொடுத்தவர், நீ எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர்களை கற்றுக் கொடுத்தவர். ஆனா இவங்க அதெல்லாம் பார்க்காம, இயேசுவோட ஐக்கியம் வைக்காம, இயேசுவோட குணம் வைக்காம யாருக்கும் பக்கம் போயிட்டாங்க. யாருக்கும் போயிட்டாங்க. தூக்கம் யார் கொண்டு வருவா? தூக்கம் யார் கொண்டு வருவாங்க? சொல்லுங்க, தூக்கம் யார் கொண்டு வருவா? பிசாசு கொண்டு வருவா. இயேசுவோட இருந்தவங்க சீசர்கள், அவரோட இருந்த சீசர்கள். ஆனா அவர் ஆண்டவர் சொல்லாரு, நீ அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பார்த்த. அப்புறம் என்ன பண்ணாரு? பசிமா. அப்புறம் என்ன பண்ணாரு? பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? வந்து ஏசப்பா வந்து ஒரு மணி நேரம் அவர் வந்து டேரக்டா வர சொல்லல, வந்து இறங்கிட்டாரு. சொல்றாரு, சங்கீதா அப்புறம் சாரணி என்ன செய், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு, நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். அவர் உங்களுக்கு சொல்லிட்டாரு, இப்போ ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெபிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? வாய சொல்லலாம், வாயில சொல்லலாம், கிரியையை காட்டி ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை அறிவு கொடுத்தேன். 7 நாட்கள் நம்ம கிராமத்துக்காக ஜெபிக்க போறோம். கிராமத்துக்காக ஜெபிக்க போறோம். அடுத்த ஒரு ஆத்மாவை ஜெபிக்க போறோம். 7 நாட்கள் உபவாசம் 3 நேரம் நடக்குது வாங்கன்னு சொல்லியாச்சு. நான் ஆயத்தமாயாச்சு. ஆனா ஒரு சில ஆயத்தமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தவங்க என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. அவங்க வேலையால தூங்குறாங்க அர்த்தம். அல்லேலூயா. என் தேவனிடத்துல 3 மணி நேரம் நேரத்தை செலவிடுவதற்கு அவங்க ஆயத்தமா வர முடியல. அவங்க எந்த காரியத்துக்கு ஆயத்தமாவாங்க? அவங்க தேவனை எப்படி அவங்க சந்திப்பாங்க? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனை சந்திக்கணும்னா முதலாவது நீ எப்பொழுதும் ஆயத்தமா இரு. மனவாட்டி எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். மனவாளை பார்க்க போறியா? இந்த மனவாளை பார்க்கிறதுக்கு இந்த மனவாட்டி எப்பொழுது இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். மனவாளை எப்பொழுது நமக்கு தெரியாது. சொல்றாரு, அவர் நினையாத நாளிலே வருவார். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். 2வது நாள் சொல்றாரு, எப்பொழுது விழித்திருந்து அப்புறம் இத்தனை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். போதும். கவனிங்க. சோதனை கொண்டு வருது. நான் ஜெபிக்கணும் போறேன். ஆனா என்னுடைய ஆவி உற்சாகம் இருக்குது. தேவன் கொடுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி உற்சாகம் இருக்குது. இந்த ஆவி சொல்லுது போய் ஜோபுங்க அப்படிங்க. இந்த ஆவி பரிசுத்த ஆவியில சொல்றாரு என்கிட்ட போய் என்ன செய் ஜோபனு அப்படின்னு சொல்லுது. இந்த மாம்சம் இருக்குல்ல, இந்த மாம்சம் சொல்லுது நீ போகாத, தூங்கி என்ன செய்ய, தூங்கி டிவி பாரு, நாடகத்தை பாரு, அதை பாரு, இதை பாரு, இல்லாம பேசிட்டு வா, அங்க அந்த வேலை செய், இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லுவோம். எது சொல்லுவோம்? இந்த மாம்சம் சொல்லுவோம். இந்த மாம்சம் சொல்லுவோம். ஆனா ஆவி சொல்லுது, நீ அங்க போகாத, அதை செய்யாத, நீ ஒரு மணி நேரம் எங்க ஆண்டு சமூகத்துல அந்த ஜோபு அப்படின்னு ஆவி சொல்லணும். அப்போ ஆண்டு சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதாங்க. இந்த மாம்சத்துக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை சந்திக்க முடியாது. நல்லா இருக்கு. மாம்சத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா யாரை பார்க்க முடியாது? யார் சந்திக்க முடியாது? இயேசுவை சந்திக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்கு இடம் கொடுப்பாயானால், என் தேவன் கொடுத்த ஆவிக்கு இடம் கொடுப்பாயானால், இந்த ஆவி சொல்லும் இன்னும் ஜெபம் பண்ணு. அப்போ அந்த ஆவி உற்சாகப்படுத்த இந்த மாம்சம் இன்னும் பலனடையும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ விழித்திருந்து ஜெபிக்கணும். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்னா என் நேசரை சந்திக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் நேசரை சந்திக்கணும் ஐயா. அவர் எப்ப எனக்கு தெரியாதையா. உலகத்துல வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, பாதை இருக்குது, எல்லாம் இருக்குதுயா. ஏதோ இருந்தாலும், எந்த காரியம் இருந்தாலும் அதெல்லாம் நீ பெருசா பார்க்காம ஒரு மணி நேரம் என் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பாயா. அவர் எப்பொழுது வந்தாலும் உன்னை அழைத்து கொண்டு போயிடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீ எப்பொழுது என்ன செய்யணும்? ஆயத்தமாக. 2வது எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கணும். 3வது வசனம் வாசிக்கிறேன். அதே லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. லூக்கா 12ஆம் அதிகாரம் 34 35 வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். முதலாவது என் நேசரை சந்திக்கிறோம், என் மனவாள
பேசணும்? காத்திருங்க, காத்திருங்க. ஏன்னா அவர் எப்ப வருவாருன்னு யாருக்கு தெரியாது. அவருக்கே இயேசுக்கு தெரியாதம்மா, தூதருக்கு தெரியாதம்மா. யாருக்கு தெரியுமா? பிதாவுக்கு மாத்திரம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இயேசுவா சொல்றாரு, நான் எப்பவும் எனக்கே தெரியாது, தூதருக்கு தெரியாது. ஆனா என்னை உண்டாக்கிற ஒருத்தர் இருக்கிறார், பிதா. அவருக்கு தான் தெரியும். அவர் சொன்னா தான் எல்லாமே என்ன செய்யும்? நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய, எப்ப என்ன செய்ய? காத்திருங்க. என் சமூகத்துல காத்திரு. நிறைய கருத்து காத்திருக்கிறோம், உலக கருத்து காத்திருக்கிறோம், பேங்க்ல காத்திருக்கிறோம். எதுக்கு? பணம் வாங்குறதுக்கு. உலக பொருள் காத்திருந்தா ஒண்ணு கிடைக்கவில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருப்பாயானால் நீ அவரை சந்திக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லப்படுது, உங்க அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்க விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்கும். விளக்குகள் அர்த்தம், விளக்குகள் அர்த்தம் தேவன் கொடுத்த பரிசுத்தாவின் விஷயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது செய்யணுமா? எரிச்சுக்கிட்டே இருக்கணும். உன் அறைகள் கட்டப்பட்டிருக்கணும், உன் இருதயம் அறைகள் கட்டப்பட்டிருக்கணும். ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ள பல காரியங்கள் வந்தாலும் அமையும். உலக காரியம், குடும்ப காரியம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. அப்போ அந்த அறைகள் கட்டப்பட்டிருந்தா இந்த இருதயத்துக்குள்ள எது ஒன்று செய்யறதுக்குள்ள வராது. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் பொழுது பாருங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே கண்பான தேவனுடைய சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? தேவனிடத்திலையா அல்லது உலகத்திலையா? தேவனிடத்தில் இருந்தா நீங்க புதவருக்காக காத்திருப்பீங்க. இல்லை, அப்போ இந்த இருதயம் உலகத்தில் இருந்தா உலகத்துக்காய் காத்திருப்பீங்க. அடுத்து ஒரு உலகத்துக்காய் காத்திருப்பீங்க, அந்த ஆசைக்காய் காத்திருப்பீங்க. ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் அழிந்து போயிடும். உலகத்தின் ஆசையும் இச்சைகளும் எல்லாம் அழிந்து போயிடும். ஆனா தேவனுடைய சித்தம் மாத்திரமே இந்த உலகத்தில் நிலைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது, நீங்க எப்பொழுதும் செய்யுங்க, ஆயத்தமா இருங்க. இரண்டாவது, நீங்க எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மூணாவது, காத்திருங்க. எப்பொழுதும் காத்திருங்க, எப்பொழுதும் காத்திருங்க. ஆண்டவரே, நீங்க இப்ப பாருங்களேன், இப்ப நிறைய பரிசுத்தமான மறைச்சு பரலோகத்துக்கு போயிட்டாங்க. நிறைய ரத்த சாட்சி கூப்பிடுது, ஆண்டவரே எப்ப வருவீர், எப்ப வருவீர், எப்போ வருவீர். அவங்க ஜெபம் பண்றாங்களா, ரத்தம் வந்து பரலோகம் வந்து பேசிட்டாமா, ஆண்டவரே இது எப்ப வருவீர், எப்ப வருது. அவர் சொல்றாரு, வெயிட் பண்ணு. இது சுத்திகமா ரட்சிக்கப்படல, இது பாவம் ரட்சிக்கப்படல, இது முடிச்சிக்கப்படல, சபை ரட்சிக்கப்படல. வெயிட் பண்ணு. இன்னும் முழுமையா அறிஞ்சுக்கிட்டோம். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இன்னும் உனக்காக எனக்காக காத்திருக்கிறார், பரிந்து பேசப்பட்டிருக்கிறார். சந்தேகம் என்னைக்கு மாறும் சொல்லி சொல்ல மாறும் பிதாவே, மாறும் ஜனங்கள் மாறுவாங்க. நான் ரத்த சுத்தனப்பா, நான் அழைக்கப்பட்டது உண்மைதானப்பா, நான் மறுசது உண்மைதானப்பா, மாறுப்பான்னு சொல்லி இன்றைக்கும் இயேசுவாக பிதாவோட பரிந்து பேசப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு. வாசிங்க. சங்கீதம் 27:14 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து யாரை காத்திருக்கணுமா? சொல்லுங்க, யாரை காத்திருக்கணுமா? கர்த்தருக்கே காத்திரு, திடமனதா காத்திரு. அவர் கூட்டிட்டு போவார். அவன் சொல்லுயா, தேவனை சந்திப்பதற்கு மூன்றாவது காரியம், தேவன் உங்களிடம் இருப்ப கருத்துமா. எப்பொழுதும் நீ எப்பொழுதும் காத்திரு. ஏன்னா அவர் நியாத நாளில் வருவார். வந்து உன்னை அழைச்சிட்டு போகணும்னா நீ அவருடைய சமூகத்துல காத்திருந்தா அவங்க அழைச்சிட்டு போவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது காரியம் இங்க என்ன செய்யணுமா அப்படின்னா, எபிரேயர் புத்தகத்துக்கு வாங்களேன். எபிரேயர் புத்தகத்துக்கு கொள்ளுங்க. அங்க சொல்லப்படுது, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமா? எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம். அதுல வந்து பவுல் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். 7ஆம் வசனம் வாசி. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர்
சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிசை பார்த்தாங்க. 40 வருஷமாய் கிரைகளை கண்டாங்க. ஆனால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்தேன். அவர்கள் எப்பொழுதும் வழிவிலகி போகிறேன், இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் சொல்லி என்னுடைய இளைப்பாறில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை கெடுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இதயம் உங்களில் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாய். இயேசப்பா சொல்றார், 4வது எப்பொழுது எச்சரிக்கையா சொல்லுங்க. நீங்க எப்பொழுதும் எச்சரிக்கையா இருங்க. சொல்லுங்க, எச்சரிக்கையா இருங்க. நம்ம பிள்ளை தப்பு என்ன சொல்லுவோம்? தப்பிட்டா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? பையனை பத்தி சொல்லுவீங்க? எச்சரிக்கையா என்ன சொல்லுவான்? எச்சரிக்கை தான் கடைசி பாடம். எச்சரிக்கையா இயேசு சொல்றார், எச்சரிக்கையா எப்பொழுது எச்சரிக்கையா இருக்கு. உங்க இதயத்தை கட்டுப்படுத்தக்கூடாதா? அவரை கோபப்படுத்தக்கூடாதா? அவரை வேதனைப்படுத்தக்கூடாதா? நம்முடைய பிதாக்கள் 40 வருஷம் என்ன பண்ணாங்களா? அவரை கோபப்படுத்தினாங்க, அவரை வேதனைப்படுத்தினாங்க. ஆண்டவர் அவர் கையில் நிறைய அற்புதங்களை பார்த்தாங்க, கிரியைகளை கண்டாங்க, வாதைகளை கண்டாங்க. நாந்திரத்துல கடல் அங்கு போகணும், கடல் பிளக்கிறத பார்த்தாங்க. ஆகாரத்துக்கு காலையில் மழை கொடுத்தார், மண்ணாவை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்தோம். அவங்களுக்கு இதே கொடுத்தாமா? கடினமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சாமா? கடினமா இருந்துச்சு. கர்மான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நிறைய நன்மைகளை கொடுத்துருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், அற்புதங்களை சொல்லியிருக்கிறாரு. நீ கண்பட பார்த்துருப்பீங்க. ஆனா அதை மறந்து விடாதபடிக்கு ஆண்டவர் அவங்களை சந்திக்கணும்னு சொல்லி நீ எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீ எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் உங்களில் ஒருவனாகிலும் பாசிமா உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படமோ நாளும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்தில் கூட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகி கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவராய் இருப்போம். ஆமென். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சபையில ஒரு பாவத்தை என்ன செய்யணும்? சிலவங்க பாவம் பண்றான்னு சொல்லி அந்த பாவத்தை நீங்க பாக்குறீங்க, தப்பு பண்றான் பாக்குறீங்க. நீங்க என்ன சொல்லணும்? பார்த்து என்ன சொல்லணும்? எச்சரிக்கணும். என்ன சொல்லணும்? எச்சரிக்கணும். இது தேவனுடைய சாயல், அவர் தங்கி ஒரு ஆலயம். நீ பாவம் பண்ற, தப்பு பண்ற, எச்சரிக்கையாரு. எப்பொழுது எச்சரிக்கையாரு? நீ அவரை சந்திக்கணும், அவரை பார்க்கணும், பரலோகத்துக்கு போகணும், முகமா சந்திக்கணும். எப்பொழுது ஆயத்தமாறு. அப்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். நாட்டில் டைம் சொல்லு அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனமான வாசிப்புகளை வசன பயணம் வாசி. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலும் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் நாடோ அவன் பாவத்துல விழுந்துடக்கூடாது. ஆமென். அலையில சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்துல விழுந்துடாம இருக்குன்னா, பிசாசுடைய கரத்துல அவன் விழுந்துடாம இருக்குன்னா, நாடோ ஒவ்வொரு நாளும் புத்தி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அவன் கேட்கறது அவன் இஷ்டம். அப்படின்னு சொல்லுங்க அல்லேலூயா. நாங்க ஒரு மனுஷன் புத்தி சொல்லணும், நம்ம ஊர்ல சொல்லணும். ஆனா அவர் என்ன செய்யல?
என்ன செய்யல, கேட்கல. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தாச்சு. அவர் பார்த்துக்கணும். ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மனம் திரும்பணும் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் எச்சரிச்ச மனம் திரும்பு. மனம் திரும்பி எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா அவர் என்ன செய்யல? மனம் தேவனுக்கு திரும்பின. தேவனுக்கு திரும்பிட்டேனா நீ அவனை பாரு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படுவதற்கு என்ன செய்யணும்? இப்பொழுதும் ஆயத்தமா. இரண்டாவது விழித்திருந்து ஜெபிக்கணும். எப்பொழுதும் ஜெபிக்கணும். மூணாவது எப்பொழுதும் காத்து. நாலாவது எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசு உங்களை விழிக்கிற கூடாது. உன் ஆசையை காட்டி, பணத்தை காட்டி, அதை காட்டி கடைசி நாட்களில் பணத்தை கொடுப்பான். வா உங்களை பணம் தானே அப்படின்னு சொல்லுவான். நீ இயேசுவை செய்யி, நீ மறுபடியும்பா எல்லாம் சொல்லுவாங்க. பணத்தை கொடுப்பான், அதை கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். ஆனா எச்சரிக்கை அது கடைசி காலகட்டத்தில் உங்களை எச்சரிக்கை. ஆகும் ஹல்லேலூயா. கடைசி காலம் கவனமா இருக்கணும். தேவனமே நம்ம கவனமா இருக்கிறவங்களே காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல நிறைய பிரசங்கம் வந்து செழிப்பின் உபதேசம். என்ன உபதேசம்? செழிப்பின் உபதேசம். உனக்கு பணம் கிடைக்கும், உனக்கு சொத்து கிடைக்கும், நீ 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 அப்படி இருப்ப, இப்படி இருப்ப, எல்லாம் வேணும். நீ சொல்லுங்க, எனக்கு எல்லாம் இருக்குதுயா, இயேசு மட்டும் எனக்கு போதியா அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் இருக்குதுயா, நான் செழிப்பா தான் இருக்கேன், நான் பணத்தோட தான் இருக்கிறேன், எனக்கு வீடு இருக்கு, எனக்கு பிள்ளை இருக்கிறாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், பயமே சாப்பிட்றேன், எல்லாமே இருக்குதுயா. ஆனா நம்ம எல்லாம் இருந்தாலும் இயேசு கிட்ட போகணும்னா எச்சரிக்கையா, எச்சரிக்கையா, எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம் பார்க்கலாமா? ஐந்தாவது ஒன்று பேர் ஒரு காரியம் அகழ்வாரம் முடிச்சிடலாம். ஒன்று பேர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேர் 1ஆம் அதிகாரம் 13 வருஷமா. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உன் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய். நல்ல கவனிங்க. தேவனை சந்திப்பதற்கு முதலாவது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும். இரண்டாவது எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கணும். மூணாவது எப்பொழுதும் காத்திருக்கணும். நாலாவது எப்பொழுதும் எச்சரிக்கை. ஐந்தாவது எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கும். அவங்கதான் தேவனை சந்திப்பு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு பரிசுத்தம் வேணும் அப்படின்னா இந்த சிந்தையில பரிசுத்தம் வேணும். இந்த சிந்தை இருக்குல்ல, பல காரியம் வசிக்கும், பல காரியம் ஒண்ணுக்கு நிறைய தேவலாக வசிக்கும். ஆண்டோட இருப்போம். ஆனால் இந்த தேவலாக பிசாசு யோசிக்க வைப்பான். இந்த சிந்தையில பரிசுத்தமா இருக்கும். முதலாவது. ரெண்டாவது கண்களை பரிசுத்தமா இருக்கணும். மூணாவது செவியில பரிசுத்தமா இருக்கணும். நாலாவது கைகள், வாய்கள், அப்புறம் கால்கள், ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதும் பரிசுத்தமாக இருந்தாதான் தேவனை அவர் சந்திக்கும். இன்னைக்கு மாத்திரம் பரிசுத்தம், நாளைக்கு மாத்திரம் பரிசுத்தம் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாள் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, நான் பார்க்குற பார்வைகள் எப்படி இருக்குது, நான் சிந்திக்கிற காரியங்கள் எப்படி இருக்குது, என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதெல்லாம் யார் பார்க்குறா? அதெல்லாம் யார் பார்க்குறா? யார் பார்க்குறா? தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுக்க முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னால பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீங்க எனக்கு பரிசுத்தப்படுத்த கிருபையை தாங்க ஆண்டவரே, அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. நானும் பைபிள் எப்போ கூட ஜோபிட்டு தான் போறேன். எங்க போனாலும் விழுந்து போனாலும் சரி, திருப்பதை கை வந்து ஆடும், இப்படி ஆடும், இப்படி ஆடும். ஏன்னா
நானும் தேவன் பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா. பார்த்து முன்னாடி பாப்பா பார்த்துப்பா தம்பி கேட்பா என்னப்பா கை ஆடுது என்ன பண்றீங்கப்பா அப்படின்னா. ஏன்னா ஒருவேளை நான் பிரசங்கத்தை அடிச்சுட்டு போவேன், பிரசங்கத்தை இங்க பண்ற மாதிரி அப்படி பயிட்ட கையாட்டி போவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் செய்ய போயிட்டு ஆமென் ஹல்லேலூயா. என் கர்த்தரை குறித்து தியானிக்கிறவர்களையா இருக்கும். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் ஒவ்வொரு நாளும் தியானிக்க 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 இந்த வாழ்க்கை பரிசுத்தமாகிட்டே இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. கடைசியாக வாசிக்கலாம். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிகளுக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக அவர்கள் சொந்தமாக இருக்கிறீர்களே. வாசி முன்னே தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீங்க. இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரிசுத்த நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சையை விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமங்களை என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு கடைசியாக சொன்னார். எப்பொழுதும் பரிசுத்த நடக்கை, எப்பொழுதும் பரிசுத்த நடக்கை. நான் எங்க வேணாலும் யார் பார்க்கிறேன்? இயேசுவை பார்க்கல, அவர் பார்க்கிறார். புறஜாதி பார்க்கிறார். நான் முன்னே எப்படி இருந்தேன், ஆண்டவர் அறியல, இப்ப நான் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டேன். இயேசு யாரும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா என் நடக்கையெல்லாம் யார் பார்க்கிறா, நான் பேசுறதெல்லாம் யார் பார்க்கிறா ஆண்டவரை அறியாத ஜனங்கள் என்னை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. முன்பாக நான் குற்றவாளியாக இருக்கக்கூடாது, குற்றவாளியாக இருக்கக்கூடாது ஆண்டு சொல்லாரு. அவர் கூட இருக்கக்கூடாது. நான் உன்னை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன், நீ அவரை சந்திக்கிறன்னா எப்பொழுதும் பரிசுத்த நடக்கையோடு. ஆமென் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கடைசி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் மறிக்கிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு நீ காத்திருக்கிறீங்க. அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எல்லாம் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமா இருக்கும். புதிய வானங்கள் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் என் பிரியமான பிள்ளைகளே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளைகளாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா. வழக்கு டைம் மணி ஒன்றே இருக்கும். அதனால அந்த சொல்றாரு, தேவனை சந்திப்பதற்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? என்ன நீங்க எப்பொழுதும் ஆயத்தம். 2வது
எப்பொழுதும் அதை எப்பொழுதும் எப்பொழுதும் மூணாவது எப்பொழுதும் நாலாவது எப்பொழுதும் ஐந்தாவது எப்பொழுதும் ஆறாவது எப்பொழுதும் பரிசுத்த நடக்க விடுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, 5 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபித்தோம். ஆனால் இன்னைக்கு 6வது நாள் சொல்லிக்கிறோம். 4 நாள் 6வது நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவர்களை சந்திப்பதற்கு எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் கரெக்டாக ஒழுக்கமாக அவ்வளோதான். எல்லாத்துலேயும் விடுங்க, ஒழுக்கமாக. என் பிள்ளை ஒழுக்கமாக சொல்லுவேன், அவரை அடித்து திருத்துவேன். ஒழுக்கமாகடா அப்படின்னு அடித்து கொண்டு வருவேன். அதே போல் அவங்க சொல்ல, அவர் அப்பா, அவர் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு பார்த்து சொல்லாது, எல்லா காரியத்திலும் ஒழுக்கமாக இருந்தால் அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா அல்லேலூயா. மற்றவனை பார்க்காதீங்க. நம்ம கிறிஸ்தவனாக இருப்பான், அவன் பாவம் செய்வான், சொல்லியாச்சு கேட்கலையா, அவரை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. ஜோம் பண்ணுங்க. என்ன செய்யுங்க? ஜோம் பண்ணுங்க. அப்புறம் அவனை பற்றி குறை பேசாதீங்க. அது தேவையில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டரை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கு. அவரை துதிங்க. அவர் என்ன செய்ய துதிங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உட்கார்ந்த இடத்துல தலையை தாண்டி செவி காட்டு. உட்கார்ந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஒரு ஒப்பு கொண்டு காண்டவரே, ஆண்டவரே இதை ஒப்பு கொண்டுக்கிறப்பா. அந்த 6 வார்த்தைகளை கேட்ட மாட்டவரே, உங்களை சந்திக்க முடியாது ஆயத்தமாக இருக்கிறதுக்கு, ஆண்டவர் உங்களை பார்க்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறதுக்கு எனக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற மாட்டவரே, எப்பொழுதும் விழுந்து ஜெபிக்கிற மாட்டவரே, எப்பொழுதும் காத்திருக்கிற மாட்டவரே, எப்பொழுதும் விசிக்க இருக்கிற மாட்டவரே, எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கிற மாட்டவரே, எப்பொழுதும் பரிசுத்தம் நடக்க இருக்கிற மாட்டவரே, எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கிற மாட்டவரே. ஏசப்பா கிருபை தாங்க இருக்கிறது. ஏசப்பா கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. நான் உங்களை பார்க்கிற மாட்டவரே, பார்க்கிற மாட்டவரே, உங்களை சந்திக்கிற மாட்டவரே. தகப்பனே வார்த்தை போது என்னிடம் பேசுகிறோம். கிருபைக்காக இந்த வார்த்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிள்ளையாமே.